வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு KS நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவில் எதனால் இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறாருன்றதை தெளிவாக பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த புத்தகத்தில் மொத்தம் 19 தலைப்புகள் இருக்குது. அதில் முதலாக ஸ்ரீ லாஹிரி மகாசேரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் ரொம்ப சுருக்கமாக தான் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு யோகியின் சுயசரித புத்தகத்தை வாங்கி படிங்க, இல்லைனா ஆடியோ ஃபார்மில் யூடியூப்பில் இருக்கும், அதை தட்டி கேளுங்க. நானே ஆடியோ தான் கேட்டிருக்கேன். ஓகே, ஸ்ரீ லாஹிரி மகாசேர். இவர் தான் ஸ்ரீ லாஹிரி மகாசேர். 1828ஆம் ஆண்டு வங்காளத்தில் பிறந்தவர் தான் இவர். இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக சாதனைகளில் ஈடுபட்டு இறைவனோடு ஐக்கியமாக முடியும் என்பதற்காகவே மகாவதார் பாபாஜி இவரை உதாரண புருஷனாக்கினார். நம்மள பலருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும், காவி உடை உடுத்திக்கணும், ருத்ராட்சம் போட்டிருக்கணும், அவங்க ஆன்மீகவாதினாலே அவங்கள வேற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. உண்மைக்கு அப்படி கிடையாது. சட்டைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு உதாரண புருஷனாக தான் ஸ்ரீ லாஹிரி மகாசேர் விளங்கியிருக்கார். இவருடைய பல சீடர்கள் உன்னத நிலையை அடைந்தவர்கள். அதில் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி, ராம்கோபால் மஜும்தார், சுவாமி கேவலானந்தர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவரோட 33வது வயதில் தானாப்பூரில் ஆர்மி இன்ஜினியராக இருக்கார். இராணுவ பொறியியல். தானாப்பூரிலிருந்து ராணிகேத் முகாமிற்கு மாற்றப்படுறார். அது இமயமலையை ஒட்டி தான் இருக்குது. ராணிகேத்துக்கு செல்லும் வழியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போனோன்னு தான் இவருக்கு தெரியுது அந்த இடத்துல பெருசாக இவருக்கு வேலை இல்லை. அதனால் சரி இமயமலையோட அழகை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இமயமலையை சுற்றி இவர் கேள்விப்பட்டிருக்காரு, இமயமலை போன்ற இடத்துல எல்லாம் மகான்கள் இருப்பாங்க அப்படின்னு. இவர் மனதில் நம்மளுக்கும் மகான்களோட தரிசனம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எண்ணங்களை அசை போட்டுக்கிட்டே நடக்கிறார். அந்த மலை குன்றுகள் எல்லாம் நடந்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு குரல், லாஹிரி லாஹிரி அப்படின்னு. திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லை. யார் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு உள்ளுணர்வு. ஆனால் இப்பிறவியில் இவருடைய பெயர் கதாதர். இவரோட போன பிறவியில் தான் இவரோட பெயர் லாஹிரி. அப்படியே கொஞ்சம் நடந்து ஒரு சமவெளியை அடைகிறார். அந்த இடத்தில் ஒரு இளம் வயது வாலிபன், ஒளிமிகுந்த உடல். அவரோட கணீர் என்ற குரலில், நான் தான் உன்னை அழைத்தேன், வா இங்கு வந்து உட்கார் அப்படின்னு ஒரு சந்தோஷமா கூப்பிடுறாரு. லாஹிரிக்கு ஒரே குழப்பம். யாரு இவர்? யாரு இங்க என்ன பண்றாரு? இவருக்கு எப்படி நம்மளோட பெயர் தெரியும்? ஏன் நம்ம லாஹிரின்னு கூப்பிடுறாரு? நிறைய பல குழப்பம். இவர்கிட்ட கேட்கவும் செய்யறாரு, ஐயா நீங்கள் யார், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றான். இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் சொல்ல போகிற கதை இந்த புத்தகத்தில் இல்லை. இந்த கதை யோகியின் சுயசரிதத்தில் இருக்குது. இன்னும் சில புத்தகங்கள் இருக்குது, இல்லை யூடியூப்பில் கூட நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் கேட்ட கதையை தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக போடல. இவரோட குகைக்கு அழைச்சிட்டு போய் மகாவதார் பாபாஜியோட குகைக்கு அழைச்சிட்டு போகிறாரு லாஹிரியை. உனக்கு இந்த பெட்ஷீட் ஞாபகம் இருக்கா? உனக்கு இந்த கிண்ணம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசுவோம். நீ வருவேன்னு சொல்லி உனக்காக நான் இந்த கிண்ணத்தெல்லாம் தினமும் கழுவி பாரு, எவ்வளோ பழம் வச்சுருக்கேன். இந்த பெட்ஷீட்லாம் நான் தினமும் துவைச்சி காய வச்சு மடித்து நான் உனக்காக வச்சுருப்பேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வருவேன்னு சொல்லி ஒரு நாளும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு மாதமும். போன பிறவியில் நீ என்னோட சீடனாக இருந்த. ஒரு சின்ன ஆசையால் நீ மறுபிறவி எடுக்க நேரிட்டுச்சு. நீ இறந்து மேலோகத்துக்கு போனோன்னே நானும் உன்னை பின்தொடர்ந்து உன்னோடைய வந்தேன். நீ பிறவி எடுத்து உங்கள் அம்மாவோட கருவில் இருந்த இல்லையா, உன்னை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ பிறந்து ஒரு 3-4 வயது இருக்கும்போது மண்ணை தோண்டி நீ அதில் போய் உன்னை புதைச்சிக்கிட்டு தலையை மட்டும் வெளியே வச்சு தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் உன் முன்னாடி இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாது, நீ என்னை பார்க்கல, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷமும் நீ இந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னை சந்திக்க வருவேன்னு. ஆனால் இவருக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வருதான்னு கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. இவருக்கு ஞாபகம் இல்லையா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே லாஹிரியோட நெற்றியில் லைட்டாக அப்படி தட்டுறார்.
உடனே லாகிரிக்கு அவரோட முற்பிறவி நினைவுகள் எல்லாம் வருது. உடனே சாஷ்டாங்கமாக மகாவதார் பாபாஜியோட கால்களில் விழுந்து, எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, நீங்கள் தான் என் குரு, நீங்கள் தான் என் குரு மகாவதார் பாபாஜின்னு சொல்லி அவரோட கண்ணீராலேயே மகாவதார் பாபாஜியோட கால்களை கழுவுறாரு. மகாவதார் பாபாஜி அவரை எழுப்பி ஒரு ஹோமகுண்டத்தை வளர்த்து அதன் முன்னே இவருக்கு கிரியா யோக தீட்சை கொடுக்குறாரு. அப்படியே சில உரையாடல்கள்லாம் நடக்குது. மகாவதார் பாபாஜி கிட்ட கேட்குறாரு லாகிரி, நானும் உங்களோட தங்கிரட்டா, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, உங்களோடய நான் இருந்துடுறேன்னு அப்படின்னு. எப்படி இவரை உதாரண புருஷனை ஒரு எடுத்துக்காட்டாக தானே இந்த பிறவியை அவர் எடுத்திருக்காரு. இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக சாதனைகளை ஈடுபட்டு கடவுளோட ஐக்கியமாக முடியும்னு எடுத்துக்காட்டுக்காக இருந்திருக்காரு. ஸோ குடும்பத்தை பிரிஞ்சு இவர்னால இங்கே வந்திருக்க முடியாது. அதனால் கனிவாக அதை மறுத்துடுறாரு மகாவதார் பாபாஜி. மனமே இல்லாமல் போகிறாரு. மனமே இல்லாமல் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கணும், அதை நான் படித்து காட்டுறேன். மகாவதார் பாபாஜி கிட்ட லாகிரி கேட்டார் இல்லையா, நான் உங்களோட தங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மகாவதார் பாபாஜி சொல்லுவார், லாகிரி, பல காலமாய் அடைய முடியாத புனித ஞானமான கிரியா யோகத்தை உன்னை நாடி வருபவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஆன்ம சாந்தி அளிப்பதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். இல்லறத்தானாக இருந்து கொண்டு இதை நீ செய்து வர வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டே உன்னதமான யோக நிலையை அடைய முடியும் என்பதற்கு நீ உதாரண புருஷனாக வாழ வேண்டும் என்று பாபாஜி ஆசி வழங்கி லாகிரியை அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, தானாப்பூரிலிருந்து ராணிகேத் முகாமிற்கு மாற்றப்படுறாருன்னு. திரும்பி இவரோட அலுவலகத்திலேருந்து செய்தி அனுப்புகிறாங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் ராணிகேட்லேருந்து திரும்பி தானாப்பூருக்கே வந்துடுங்க, பழைய இடத்துக்கே மாற்றலாகி வந்துடுங்க அப்படின்னு. ஸோ இவர் பயணமாகி போகிறார் தானாப்பூருக்கு. போகிற வழியிலேயே நண்பர்கள் வீட்டில் தங்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுது. நண்பர்கள் வீட்டில் தங்கியிருக்காரு இல்லையா, நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பேச்சு அடிபடுது. லாகிரி மகாசயரும் அவரோட பாங்கில் இருந்து இவரோட அனுபவத்தை தெரிவிக்கிறார். இமயமலையில் நடந்த அனுபவத்தையும் அவரோட குருநாதரை பற்றியும் சொல்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க யாருமே நம்பலை. கதாதரா, நீ ஏதோ கனவு கண்டிருக்க. இன்னொருத்தர் சொல்கிற, இல்லை கதாதரா நீ போய் சொல்கிற, விளையாடுற. நம்பலை இவருக்கு ஒரு ஆவேசத்தோடு சொல்கிறாரு, நீங்களாம் நம்பலை இல்லையா, நான் கூப்பிட்டா என்னோட பாபாஜி என்னோட குருநாதர் இங்கேயே வருவார், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு தியானத்தில் ஆள்கிறார். சிறிது நேரத்தில் மகாவதார் பாபாஜி ஒளிமயமாக அந்த ரூமில் தோன்றுகிறார். சிறிது கண்டிப்புடனே சொல்கிறாரு, என்ன லாகிரி, உங்களுக்குள் நடந்த ஒரு சிறு விவாதத்திற்காக என்னை அழைத்து விட்டாயா? சாரி, தமிழ் கொஞ்சம் திக்குது, சாரி. ஒரு சின்ன சண்டைக்காக நீ என்னை கூப்பிட்டியா? இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை, நீ பக்குவமே இல்லாமல் இந்த இடத்துல என்னை கூப்பிட்ருக்க அப்படின்றது சொல்கிறாரு. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லாகிரியும் மகாவதார் பாபாஜியும் சந்திச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல பாபாஜி லாகிரி மகாசயருக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு. ரொம்ப செல்லமான சீடன் இல்லையா, அதனால் அன்பாக ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆனால் அதை லாகிரி மகாசேர் சிறிது பக்குவம் இல்லாமல் இந்த இடத்துல நடந்துக்கிட்டனால மகாவதார் பாபாஜி இப்படி சொல்கிறாரு, இதன் பிறகு நீ கூப்பிட்ற அப்பெல்லாம் நான் வரமாட்டேன், தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே லாகிரி மகாசேர் பதறி போய் மகாவதார் பாபாஜி கால்களில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க பாபாஜி, என்னை மன்னிச்சிருங்க குருவே. நண்பர்கள் மனதில் நம்பிக்கை இல்லை, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே நான் இந்த மாதிரி செய்வேன், என்னை மன்னிச்சிருங்க. தயவு செய்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஆசி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார். மகாவதார் பாபாஜி மனம் இறங்கி, சரி வரச்சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் பெருமிதத்தோட ரூமுக்கு வெளியே போய் கதவை திறந்து நண்பர்களெல்லாம் உள்ளே கூப்பிட்றாங்க. நண்பர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, எப்பட்றா, ஏன்னா எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க, உள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை, எப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் டவுட்டு. உண்மையாலுமே இது பாபாஜி தானா இல்லை ஏதாவது சித்து விளையாட்டா அப்படின்ற மாதிரி பல சந்தேகம். இவர்கள் மனதில் உள்ள சந்தேகத்தை உணர்ந்து கொண்ட மகாவதார் பாபாஜி சிரித்தபடி அவரோட கைகள் அப்படி நீட்டாரு. எதுக்குன்னா, அவரோட ரத்தமும் சதையும் கொண்ட உடலை தொட்டு பாருங்க, அப்படி இது உண்மைதான் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காரு. தொட்டு பாருங்க, சோதிச்சு பார்த்துக்குங்க. கை நீட்டினோன்னே நண்பர்களும் வந்து தொட்டு பார்ப்பாங்க, உண்மையாலுமேவா அப்படின்னு. தொட்ட உடனே எல்லாம் காலில் விழுந்து, மன்னிச்சிருங்க பாபாஜி, சந்தேகப்பட்டுட்டோம், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு ஆசி கொடுங்க அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க.
பாபாஜியும் சிரித்தபடி எல்லாருக்கும் ஆசி வழங்கி அல்வா தயாராகட்டும், உணவு தயாராகட்டும்னு சொல்லி உணவு அல்வா எல்லாம் தயாரானோன்னு இவர்களோட சேர்ந்து உணவருந்தி மின்னல் வேகத்தில் அங்கேருந்து மறையிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு அல்வா தயாராகட்டும் அப்படின்னா இல்லை, மகாவதார் பாபாஜி ரூமுக்கு வராரு, நண்பர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு, அங்கேருந்து மறையிறாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது ரொம்ப சுருக்கமான எழுதியிருக்காங்க. உண்மைக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். இதன் பிறகு பாபாஜி மறைஞ்சதுக்கு பிறகு லாஹிரி மகாசையரும் அவரோட குடும்பத்தாருடன் காசியில் செட்டில் ஆகுறாங்க. காசியில் செட்டில் ஆகி வேலைக்கும் போகிறாரு, குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாரு, ஆன்ம சாதனைகளையும் ஈடுபடுறாரு. அவரோட சீடர்களுக்கு அவரை நாடி வருபவர்களுக்கு கிரியா தீட்சை அளித்து அவர்களை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்றாரு. இந்த பதிவில் லாஹிரி மகாசேரை பற்றியும் மகாவதார் பாபாஜி பற்றியும் பார்த்தோம். அடுத்த பதிவில் விடுதலை வீரரும் பாபாஜியும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நன்றி.